அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 14/1/2025 மாலை 4:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைய மழைப்பொழிவு இடங்கள் தரவுகள் கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை கிடைக்கப்பெறாத ஒரு காரணத்தினால இப்போ வரைக்கும் இந்த சூழ்நிலையில் நான் கொஞ்சம் தள்ளி இந்த அறிக்கையை நான் பதிவிடுற சூழ்நிலையாக இருக்கிறது. ஓகே, அறிக்கையில் அதாவது இந்த மழைப்பொழிவானது நம்ம எதிர்பார்த்தது போலவே ஆங்காங்கேன்ற அளவுக்கு நேற்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. நல்லன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார், எங்கள் இடத்துல ட்ராப் துளியா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படின்றது. அவர் எந்த ஒரு இடத்துல அப்படின்றது இருந்து பதிவு பண்ணார் எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னது பார்த்திங்கன்னா, நாம் கடந்த சில நாட்களாக அறிவித்திருந்தது தான் இது. அதாவது வடக்கு வடமேற்கு புறமாக கம்பேர் பண்ணும்பொழுது தெற்கு தென்கிழக்காக அப்படின்ற மாதிரி வர தான் நமக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கே நேற்று நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்றத சொல்லலாம். அது கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தான் இது. ஏன்னா இது பரவலான மழைப்பொழிவு இல்லை, இது கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் காரணமாக தான் நமக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. வடகிழக்கு காற்று அவ்வப்போது உள்நுழைந்து வெப்பம் உயர்வுக்கு பின்பு ஆங்காங்கே என்றது நம்ம அறிவித்திருந்தோம். அது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்தது நேற்று. ஏன்னா நம்மளால் அதை பார்க்க முடிந்தது. கண்டிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதிகள், இந்த தாராபுரம் மற்றும் அந்த ஒரு சுற்று வட்டார பகுதிகளில் கூட பொள்ளாச்சிக்கு வடக்கு புறமாக சொல்லியிருந்தோம். அது எல்லாமே அங்கேயும் மழைப்பொழிவு கொடுத்தது. இதுபோல் தென்காசி மாவட்டங்கள் ராஜபாளையம் மாவட்டத்தில், அதாவது ராஜபாளையத்தில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆங்காங்கே சுற்று வட்டார பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து மாஞ்சோலை பகுதிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய தென்மேற்கு பகுதிகள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தோம். இப்போது இன்றைக்கான மழைப்பொழிவு நேற்றே நாம் அறிவித்திருக்கிறோம். நேற்று அதாவது இருக்கிற இந்த மழைப்பொழிவு சூழ்நிலை நாளைக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, அவ்வப்போது குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் தூறல் துளி லேசானது அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவாகத்தான் கடலோரங்களில் ஒரு அதிகாலை வேளையில் ஒரு புதுச்சேரி ஒட்டிய வடக்கு பகுதியில் ஒரு மழைப்பொழிவும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் இது போன்று இந்த நாகப்பட்டினத்தின் கடலோர பகுதியில் ஆங்காங்கே ஒரு லேசான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்த சூழ்நிலையில் தற்பொழுதுக்கு இப்போ மதியத்தின் வெப்பம் உயர்வுக்கு அப்படின்ற மாதிரி இந்த 3-2 மணி வாக்கில் 4 மணி வாக்கில் அப்படின்ற மாதிரி திருச்சி சுற்று வட்டாரம் மற்றும் அதாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மணப்பாறைக்கு வடமேற்கு புறமாக ஆங்காங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே இந்த மண்டபம் பகுதி, ராமநாதபுரம் மற்றும் ராமநாதத்தின் உள்பகுதிகள் ஒரு இடங்களில், சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துருது நம்மளால் பார்க்க முடிந்தது. இப்போ இனி வரும் நேரங்களில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு வாய்ப்பு கண்டிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்புறம், அதுக்கப்புறம் ராஜபாளையம், இந்த தென்காசி மாவட்டங்களில், தேனி, திண்டுக்கல் ஆகிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களுக்கு இப்போ இனி வரும் நேரங்களில் மழைப்பொழிவு குறைந்து அடுத்தது பார்த்திங்கன்னா குளிர் அலையின் தாக்கம் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுபோலவே அமைந்திருக்கிறது. வரும் மணி நேரங்களில் குளிர் அதிகரிக்க செய்யும். அடுத்து ஒரு 2 நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ டெல்டாவின் வடக்கு பகுதின்னு சொல்லியிருந்தோம், அதுக்கே பார்த்திங்கன்னா குளிர் அலைன்றது வர தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட தெற்கு பகுதியும் கூட ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்குன்றது தான் சொல்லணும். நாளை ஒரு நாள் அந்த அதிகாலை வேளையில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கடலோரங்களில் இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நாளைக்கு தென் உள் மாவட்டங்கள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு படிப்படியாக மழைப்பொழிவானது குறைய தொடங்கும். 16, 17, 18க்கு மாலைக்கு பிறகு இரவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த மாலத்தீவு அருகே நிலை கொண்டுள்ள இந்த சுழற்சி மீண்டும் அது பார்த்திங்கன்னா இணைப்பு சுழற்சியாக இணைத்து கொண்டு கிழக்கு காற்று அலையை ஈர்க்கும். அதாவது இப்போ இருக்கிற அந்த சுமத்ரா தீவு அருகே ஒரு சிஸ்டம் இருக்குது, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்னொரு இணைப்பு சுழற்சியாக சுழன்று வருகிற காரணத்தால் இப்போ வரும் மணி நேரங்களில் 18 தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி 19, 20 தேதிகளில் மழைப்பொழிவானது எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவே பார்த்திங்கன்னா அடுத்து கடைசி சுழற்சியாக மாத இறுதியில் ஒரு சுழற்சி இருக்குது. அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி கொடுக்கும் என்றதை நாம் பார்க்கணும். தற்பொழுது வரை இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நமக்கு கிழக்கு காற்றாலை கொடுக்க போகிறது. இப்போ ஏன்னா இனி வரும் காலங்கள் எல்லாமே இந்த கிழக்கு காற்றாலையின் காரணமாக தான் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இல்லை. இது கிழக்கு காற்றாலை ஈர்க்கப்பட்டு அங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும். லேசானது முதல் தூறல் துளி மிதமான மழை, மேகமூட்டம் அவ்வப்போது ஆங்காங்கே இடையூறு விளைவிக்கும் வகையில், அதாவது விவசாயிகளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அறிவித்திருக்கிறோம். பெருமழையோ இல்லை வெள்ளம் ஏற்படுத்தும் வகையிலேயோ ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலை, சொல்லவும் இல்லை. ஓகே, இனி வரும் நாட்களில் மழைப்பொழிவானது எப்படின்றதை நம்ம ஓரளவுக்கு விவரிச்சிருக்கோம். நேற்றைய மழைப்பொழிவு அளவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது நிலைப்பாட்டு வரைக்குமே பெறாததால் நான் அதை அறிவிக்கலை. ஆனால் 2 மில்லிமீட்டர், அதாவது 2 சென்டிமீட்டர் அளவு முதல் அதற்கும் மேலாக கூட ஒரு சில இடங்களில் பதிவாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக அது கிடைத்தால் அந்த தரவுகளை நான் கண்டிப்பாக அப்டேட் செய்கிறேன். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.